Welcome back to our channel Manakarasire. 12th standard biology biobotany chapter 1 asexual and sexual reproduction in plants la book back question தான் பார்க்க போறோம் டிஸ்கஸ் பண்ண போறோம் difference between dicot and monocot seed. So first dicot seed na enna monocot seed na enna. So dicot na 2 cartilagens இருக்கும் monocot na only 1 cartilagens including scutellum அப்படிங்கற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். reverse food material பொறுத்த வரைக்கும் stored in cartilagens. இதுல reverse food material stored in endosperm. பல்மியூல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதில் கோலியோபெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் ரேடிக்கல் ப்ரெசென்ட், ரேடிக்கலுக்கு பதிலாக மோனோகாட்டில் கோலியோரைஸா ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க. ஃபியூனிக்கல் ப்ரெசென்ட், இங்கே ஃபியூனிக்கல் ஆப்சென்ட். ஹீலியம் ப்ரெசென்ட், மோனோகாட்டில் ஹீலியம் ஆப்சென்ட். மைக்ரோபைல் ப்ரெசென்ட், மோனோகாட்டில் மைக்ரோபைல் ஆப்சென்ட். டெஸ்டா வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் டைகாட்டில், அப்போ மோனோகாட்டில் ஆப்சென்ட். டெக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும், அப்போ மோனோகாட்டில் ஆப்சென்ட். ஸோ டைகாட் சீடுக்கு எக்ஸாம்பிள் சைஸ்டர் ஆரிட்டினம், சிக்பி கொண்டக்கடலை சொல்லுவோம். இதில் ஒரைசா சட்டைவா பேடி அரிசியை வந்து சொல்லலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேர்த்தனோகார்பி கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் நான் ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கேன், இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க எக்ஸாமுக்கு. பேர்த்தனோகார்பினா ஃபஸ்ட்டு என்ன? ஃப்ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் த ஓவரி வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். தி ஹாவ் எ நோ ட்ரூ சீட்ஸ், தேர் ஆர் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஸோ சிக்னிஃபிகன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எழுதணும்? Significance of seedless fruit in horticulture, commercial importance, to prefer the jam, jelly, sauces, fruit drink. அதே மாதிரி high proportion for edible part due to absence of seed. அவ்வளோதான், enough. இதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இது நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோபாட்னி சாப்டர் 1 ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் புக் பேக் கொஷின் எல்லாமே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ரிவைஸ் பண்ணிட்டேன். இதை ஒரு ஷார்ட் நோட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது குவார்டர்லியாக இருக்கலாம், ஆஃப் இயர்லியாக இருக்கலாம், ஃபஸ்ட் மிட்டமாக இருக்கலாம், செகண்ட் மிட்டமாக இருக்கலாம், ஃபஸ்ட் டிவிஷனாக இருக்கலாம், தேர்ட் டிவிஷனாக இருக்கலாம், பப்ளிக் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். இதை ஒரு டைம்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ இன்புட் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மானக்கராசி யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் 5 மார்க் அப்டேட்லாம் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.